விசேஷத்தை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த விசேஷ ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்குதான் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியான ஆராதனை ஆண்டவரே வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா சபையாக நாங்கள் கூடி ஆராதிக்கிற நல்ல நேரத்தை கொடுத்தீரேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பாடுகிற பாடலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நல்லப்பா விசேஷமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருடும் தேவனுடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கிட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் வெளிப்படுத்தி புறப்படுகிற வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரும் இடைப்படும் ஆசீர்வதியும். பேசுகிற தாசனை கர்த்தர் மூடி மறைப்பீராக. இன்னும் வரத்தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உந்தன் நாமம் உயர்த்துவேன், துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. உந்தன் நாமம் சொல்லமா, உந்தன் நாமம் உயர்த்துவேன், துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவே. பாதை காட்டிடவே, பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே. சிலுவை சுமந்தவரே, நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே, பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே. சிலுவை சுமந்தவரே, நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. Lord, I lift your name. Lord, I lift your name on high. I love to sing your praises. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Let's say you came. From heaven to earth to show the way. From the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவேன். சொல்லமா, துதிகள் பாடி, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. உந்தன் நாமம், உந்தன் நாமம் உயர்த்துவேன், துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவே. பாதை காட்டிடவே
நாமம் உயர்த்துவேன். பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே, சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். சொல்லமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லமா? எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. சேர்த்து சொல்லாம? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள்,
எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாவை கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். யெகோவா ஷாலோம் சேர்ந்து சொல்லாமா? ஓ யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா. கடைசியாக யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாவை கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். I worship you, I worship you. You are here, you're working in this place. I worship you, I worship you. You are here, you're moving in our midst. I worship you, I worship you. You are here, you're working in this place. I worship you, I worship you. Let's sing Waymaker. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Let's sing it. Waymaker, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Yeah, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. எங்கள் மத்தியில் அசைவாடும் தெய்வமே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எங்கள் மத்தியில் கிரியை செய்யும் தெய்வமே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். சொல்லாம எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் அசைவாடும் தெய்வமே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் கிரியை செய்யும் தெய்வமே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். வழி நடத்தும் அற்புத நாயகர், ஓ வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, நீரே எனக்கெல்லாம் நீதானே. ஓ வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, நீரே எனக்கெல்லாம் நீதானே. வழி நடத்தும், ஓ வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளி
சொல்லாமா? வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, நீரே எனக்கெல்லாம் நீதானே. வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, நீரே எனக்கெல்லாம் நீதானே. வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, நீரே எனக்கெல்லாம் நீதானே. எனக்கெல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. ஓ எனக்கெல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. சொல்லாமா? எனக்கெல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. எனக்கெல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. ஓ எனக்கெல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. எனக்கெல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. Oh, we thank you, Jesus. அவர் நாமத்தை சொல்லி பாடுவோமா? இயேசுவா, ஆ, ஆ, இயேசுவா, ஆ, இயேசுவா, ஆ, அவரோட நாமத்தை சொல்லுவோம், சேர்ந்து பாடலாமா? இயேசுவா, ஆ, ஆ, இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். இயேசுவா, இயேசுவா, ஆ, ஆ, இயேசுவா, இயேசுவா, ஆ, ஆ, ராஜ்யமும் வல்லமையும் உமதே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றும் உமதே. என்றும் சொல்லாமா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஒரு விஷயம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உமதே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உமதே. இயேசுவா, ஆ, ஆ, இயேசுவா, ஆ, கடைசியாக சொல்லுவோம். இயேசுவா, ஆ, ஆ, இயேசுவா, ஆ, ஆ,
எல்லா கண்ணையும் ஆண்டவரே என்னோட பேசுவதாக. Let's all close our eyes and say, Lord, you speak to us. என்னோடு கூட பேசுவதாக. You speak to us, O இந்த Lord. நாளிலே நீர் எதற்காக எங்களை கூட்டி சேர்த்தீரோ நீர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாக. For whatever reason you brought us together, you fulfill that purpose, Lord. பேசு எல்லாரும் சொல்லும் அந்த வேளையிலே பேசு ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் எல்லாரும் சொல்லுமா ஆண்டவா பிரியமானதே ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய பிதாவே நாங்கள் செய்ய வேண்டியது நீர் எங்களுக்கு போதிப்பதாக. Father God, teach us whatever things we need to do. ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையிலே கடன் செல்ல வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசுவதாக. Lord, you speak to us to what situation that we need to go. எந்த விதத்திலும் வழிமாறி சென்று விடாதபடிக்கு வெளியடைத்து பாதுகாத்துக்கொள். Lord, you put a hedge around us, protect us, that we will not go astray from our path. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு யோனாவுக்கு தேவ ஏற்பாடு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். And today we're going to meditate on the topic God's provision for Jonah. யோனாவிற்காக தேவன் என்னென்ன ஆயத்தங்களை செய்து வைத்திருந்தார்? What are the provisions or the arrangements that God had done for Jonah? அவரை விட்டு சென்ற போதிலும் கூட தேவன் அவருக்காக பல காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதை தேவன் அவருக்கு கொடுத்து மறுபடியும் தன்னிடம் எப்படி சேர்த்து கொண்டார் என்பதை கொடுத்து நான் பார்க்க கத்துக்கிற பேசுவாராக. Even when he went away from him, yet whatever things that the Lord had provided or prepared for him, he gave it unto him. How he brought him back is what we are going to meditate today. வாசிங்கள் யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from Jonah chapter 2 and verse 7. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. When my soul fainted within me, I remembered the Lord, and my prayer went up to you into your holy temple. யோனாவின் சரித்திரம் நாம் எல்லாரும் அறிந்த ஒன்றாய் காணப்படுகிறது. The history of Jonah is something that we all know very well. சிறிய வயது முதல் நாம் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். Right from our childhood days we have been studying about it. அதை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை எனக்கு அவர் பிரயோஜனமாக சொல்லிக் கொடுத்தார். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். When I was meditating on that, the Lord taught me certain things which were very useful, and I would like to share that with you. யோனாவின் ஜெபம் இந்த இடத்திலே கேட்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். And over here we see Jonah's prayer was answered. என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று பார்க்கிறோம். And we see over here, my prayer came in unto thee into thine holy temple. தேவன் உடனே அதற்கு பதிலும் கொடுத்து அவரை யோனாவை தப்புவிக்கிறதையும் நாம் பார்க்கலாம். And we can also see the Lord immediately gave an answer, and he also saved Jonah. தேவன் எந்த நிலையிலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். Our God is a God who hears our prayer in any situation. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்டு அது மட்டுமல்ல அதற்கு பதிலும் அருளுகிற தேவனாய் இருக்கிறார். Our God is a God who hears our prayer and he also answers them. ஒருவேளை எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கூட அதை கேட்டு அதற்குரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். In whatever situation we might be, he will listen and hear our prayer, and accordingly he acts for that. இந்த யோனாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவன் சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஆயத்தப்படுத்தினதை நாம் காணலாம். And if you look into the life of Jonah, we can see
the Lord had prepared or made provision or made arrangements for him. அந்த காரியங்களை ஏன் ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், அவர் மறுபடியும் தேவ சமூகத்திலே அவரை கொண்டு வந்து சேர்க்கபடியாக ஆயத்தப்படுத்தியிருந்தார். And if you look into what is the reason why he had made that arrangements, in order to bring him again back into his presence, he made those arrangements. வாசிங்கள் யோனா முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? Let us read from Jonah chapter 1 and verse 1. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், The word of the Lord came to Jonah, the son of Amittai, saying, இந்த இடத்துல பார்க்கலாம், அந்த யோனாவை அவருடைய பெயரை குறித்து வருகிறதை பார்க்கலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு என்று அழகாக அவருடைய குடும்ப பெயரை, தகப்பன் பெயரை சொல்லி இந்த இடத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. And over here the introduction of Jonah is very beautifully given, saying Jonah the son of Amittai. The family name is also recorded. பாருங்க, அவருடைய தகப்பனுடைய பெயர் அமித்தாய் பார்க்கிறோம். His father's name was Amittai. அமித்தாய் என்று சொன்னால் உண்மையுள்ளவன் என்று பொருளாய் காணப்படுகிறது. When you talk about Amittai, the meaning is loyal. யோனா என்றால் புறா என்று காணப்படுகிறது. The meaning of Jonah is dove. அப்போ அமித்தாய் என்ற உண்மையுள்ள மனுஷனுடைய குமாரனாகிய யோனா என்னும் ஒரு பரிசுத்தமான மனுஷனோடு கூட தேவன் நேரடியாக பேசி வழிநடத்தும் அளவுக்கு அவருடைய குடும்பம் ஒரு பரிசுத்தமாய் காணப்பட்டது. The family of Jonah was such a holy family to the extent that God directly speaks to Jonah the dove to guide him and to direct him. ஆனால் என்னதான் பரிசுத்தமான குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், உண்மையுள்ள தகப்பனை பிறந்திருந்தாலும், இந்த இடத்துல யோனா பாருங்கள், தேவ சத்தத்தை கேட்டும் நேரடியான வழிநடத்தலை பெற்றும் வேறு வழியிலே செல்கிறது நாம் பார்க்கலாம். And despite being born in a very holy and pious family, and yet we can see even after hearing the word of God, Jonah went into a different direction. முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் தேவ சமூகத்திற்கு விலகி ஓடுகிறதை பார்க்கலாம். And chapter 1 and verse 3 we can read, but Jonah he rose up and flee from the presence of God. பாருங்க, எந்த சமயத்திலே தேவ சமூகத்திற்கு அவர் விலகி ஓடினாரோ அதிலிருந்து அநேகம் தேவையில்லாத விஷயங்களிலே மாட்டிக்கொண்டார். At the time that he went or ran away from the presence of the Lord, he got caught in all unnecessary things. பாருங்க, உங்களுக்கு தெரியும், அவர் தேவையில்லாத கஷ்டங்களுக்குள்ளாக, நஷ்டங்களுக்குள்ளாக அவர் சென்றதை நாம் பார்க்கலாம். And you know very well, he went into unwanted problems. He had to face unwanted loss. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது தேவ சமூகத்திற்கு விலகி ஓடினார் என்று முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். And there was a reason for everything that is happening. If we read in chapter 1 and verse 3, he ran away from the presence of the Lord. நம்முடைய ஜீவிதத்திலும் கூட அநேக வேளையிலே அவருடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிற வழிநடத்தலை விட்டு வேறு காரியங்களையே நாம் அநேக வேளையிலே செய்யலாம். Even so in our life, many times we might be doing away many things apart from the will of the Lord. அந்த காரியத்தை செய்து ஒரு பெரிய வம்புல மாட்டி ஆண்டவரே என்று நாம் கதறும் பொழுது, புத்தி தெளிந்து நாம் சொல்லும் பொழுது, தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். And doing all those unwanted things, but when we cry out to the Lord, our God is not a God who forsakes us, but he will listen to us. பாருங்க, இந்த வழி தப்பி போன யோனாவுக்கு என்று சில ஆயத்தங்களை அவர் செய்து வைத்திருந்தார். And God had made some provisions for Jonah who had gone astray. அது முன்பதாக அவர் சொன்னபடியே ஒரு நினைவுக்கு போயிருந்தால் அங்கு காரியங்கள் வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது தேவன் சொல்லாத வழியிலே அவர் செல்லும் போதும் கூட இவர் மறுபடியும் திருத்தி ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்து சரியான வழியிலே கொண்டு வரும்படியாக சில காரியம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். If only Jonah had initially gone in the right way that God had told him, things would have been different. But then since he went astray, God had to bring him back again, teaching him certain lessons in his life. அந்த காரியம் நாம் சற்று தியானித்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக நாம் ஒருவேளை சென்றிருந்து அவ்விதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது
மறுபடியும் சரியான வழிக்கு நாம் வர தீர்மானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. And looking into the life of Jonah, even though if we had gone astray, may the Lord give us grace that we will come back listening to the words of the Lord. முதலாவது யோனாவுக்கு என்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்த காரியம் என்னவென்றால், வாசியுங்கள் யோனா முதல் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். Let us read from Jonah chapter 1 verses 15 and verse 17. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். So they picked up Jonah, threw him into the sea, and the sea stopped dragging. And the Lord appointed a great fish to swallow Jonah, and Jonah was in the stomach of the fish 3 days and 3 nights. இந்த இடத்துல யோனாவின் சேத்தம் தெரியும் உங்களுக்கு. கடலிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு. And you know about the history of Jonah. There was a great tumult in the sea. ஒரு பெரிய கொந்தளிப்பு. எல்லாரும் கப்பலில் இருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய தேவையில்லாத கடுதல் மாட்டிக்கொள்கிறார்கள் யோனாவின் நிமித்தமாக. And there was a great tempest in the sea. Unwantedly, because of Jonah, everyone was caught into that இவருக்கு tumult. தெரியும் அந்த கொந்தளிப்பு ஏன் வந்தது என்று. ஆகவே என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு ஈஸியா சொல்லிடுறாரு. And Jonah knew very well what is the reason behind this tempest, and therefore he said, easily cast me into the sea. அவங்க காப்பாத்த பிரயாசப்படுறாங்க, ஆனா முடியல. அந்த கொந்தளிப்பு மாறல. உடனே அவர் சொன்னபடி செய்து விடுகிறார்கள். They tried to save him, but they could not save him. Therefore they had to cast him just as he has said. அந்த சமுத்திரத்திலே போட்ட உடனே பாருங்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது என்று பார்க்கிறோம். And the moment he was cast into the sea became calm. இப்பொழுதுதான் தேவனுடைய ஆயத்தம், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். And only now we are going to look into the preparation and the provision of God. சமுத்திரம் என்று சொல்வது, கப்பல் போகக்கூடிய சமுத்திரம் என்று சொல்வது மிகுந்த ஆழமான ஒரு கடலாய் காணப்படும். When you talk about sea, it is a deep sea where the ships need to travel. பாருங்க, அதாவது ஆழம் இல்லாவிட்டால் அந்த கப்பல் பிரயாணம் செய்ய முடியாது, சிக்கிக்கொள்ளும். If there is no depth, if the sea is not deep, the ship will get grounded, and therefore it cannot. அந்த தண்ணீருக்குள்ளே தூக்கி போடப்படுகிறான் யோனா. And Jonah was cast into the water. அங்கு விழுந்த உடனே என்ன நடக்கும் என்று அவருக்கே தெரியவில்லை. And when he was cast down, he himself did not knew as to what will happen to him. அவர் எல்லாத்துக்கும் ஆயத்தமா தான் இருந்தாரு. And he was already prepared for anything. இதோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஆயத்தமா தான் இருந்தாரு. He was prepared even if anything is going to happen to him. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவரை விழுக்கும்படி ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். But God had prepared or made a provision for something to swallow him. பாருங்க, ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். God appointed a great fish. முதலாவது அங்க கர்த்தர் யோனாவுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த காரியம் பெரிய மீன். The first arrangement or the provision that God prepared for Jonah is that great fish. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய மீன். It was a great fish. சின்ன மீன் அல்ல. It was not a small fish. நெத்திலி மீன் அல்ல, பெரிய மீன். It was it was a great fish. பெரிய மீன் என்று அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And it's so beautifully recorded in the Bible. It was a big fish. ஆங்கிலத்திலே அழகாக காணப்படுகிறது, the Lord appointed the great fish என்று Lord appointed என்று அழகாக காணப்படுகிறது. And in English version it's so beautifully given, the Lord appointed a great fish. தேவன் அவரை விழுங்கும்படியாக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், ஏற்பாடு செய்திருந்தார். The Lord had appointed a great fish in order to swallow Jonah. இந்த மீனை ஏன் தேவன் ஏற்படுத்தினார்? Why is that the Lord appoint this fish? ஏன் இந்த மீனை ஆயத்தப்படுத்தினார்? Why is that the Lord prepared this fish? யோனாவை சரியான வழியிலே நடத்தும்படியாக தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். In order to lead Jonah in the right way, God prepared or appointed this great fish. யோனாவுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டிருந்த திட்டத்தின் ஆரம்பத்தில் தான் இருந்தார், தவிர அந்த திட்டம் முடியவில்லை. And Jonah was only at the beginning of the will and the purpose of the Lord. It was not the end. அவர் போதுமானவரை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தாலும் அந்த கர்த்தர் கேட்கல. And even when he prayed, Lord, it is enough, take me, the Lord did not answer. பாருங்க, அந்த இடத்துல அவரை கர்த்தர் பாதுகாத்து ஒரே காரணம் அவசியம். அவருக்கு என்ன தெரியுமா?
போகிற வழியை மாத்தணும் அப்படின்னு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறின யோனாவை கடலுக்குள்ளே கொண்டு போய் மீனுடைய வயிற்றிலே கொண்டு போய் அவர் தன் சித்தமான இடத்தை கொண்டு போய் சேர்க்கிறதை பார்க்கலாம். And we can see over here Jonah was traveling to Tarshish. The Lord wanted to redirect him, and therefore he was put into the belly of the fish and he was brought back into track. நம்முடைய ஜீவிதத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். And even so in our life there could be lot of big problems and troubles. ஆண்டவரே என் ஜீவிதத்திலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்படிக்கு சில போராட்டங்கள் வரலாம். And the problems might come to the extent saying, Lord, everything has come to an end. ஆனால் அந்த நேரத்தில் நாம் அமர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே நான் செல்லுகிற வழி சரியா? But what is that we need to examine sitting in the presence of the Lord? Lord, is the way that I'm going in the right way? அந்த வேளையிலே கர்த்தர் உங்களை தப்புவிக்க ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த பெரிய மீனை நீங்கள் கண்டடைந்து சரியான வழிக்கு நீங்கள் வர கர்த்தர் செய்வாராக. And then the Lord will be gracious unto you that you will be able to find out the right way and come out. பாருங்க, கடலிலே போடப்பட்டார். He was cast into the sea. அந்த ஆழத்தில் அமிழ்வதற்கு முன்னதாக கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். And God had appointed a great fish even before he could get drowned into that sea. பாருங்க, அந்த மீனும் எப்படிப்பட்ட மீனா இருந்தது தெரியுமா? பெரிய மீனா இருந்துச்சு. And even that fish, it was a great fish. அந்த மீனும் பெரிய மீனா இருந்துச்சு. It was a great fish. யோனாவுடைய சரீரம் அது எப்படி இருந்திருக்கும் என்று இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். And from this we can also very clearly understand how the stature of Jonah would have been. அவர் சைஸ் ஒரு எக்ஸல் சைஸா இருந்திருக்கும் நினைக்கிறேன். And maybe his size was an XL size. டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல், ஆல் என்ற சைஸ் இருந்திருக்கும். Or maybe it was a double XL or even triple XL. அதனாலதான் அவர் சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு மீன் அனுப்புடா அப்படின்னு தேவன் அனுப்புவதை பார்க்கலாம். And therefore the Lord is appointing or sending a fish according to his size. தேவன் நம்முடைய சைஸையும் அறிந்திருக்கிறார். And God knows even our size. பாருங்க, அதுக்கு ஏற்றவிதமாக மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். And accordingly the Lord had appointed a fish. அந்த கடலிலே அமிழ்வதற்கு முன்பதாக அந்த மீன் அழகாக வந்து அவர் விழுங்குகிறது. Even before he could drown into the sea, this fish beautifully came in and swallowed him. நீங்கள் சில கவலையோடு வந்திருக்கலாம். என்னவென்றால், ஆண்டவரே இந்த நாட்களிலே சில பாதிப்புகள் வரப்போகிறது, ஒருவேளை என்னுடைய குடும்பமோ நானோ பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்ற கவலையோடு காணப்படலாம். தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாதிப்பு வரும் முன்னே யோனா அமிழ்வதற்கு முன்பதாக அந்த மீன் அவரை தாங்கி பிடித்தது போல நம்மையும் தேவன் தாங்கி பிடிப்பே என்று கர்த்தர் சொல்கிறார். And even in these days you might be with lots of worries. Lord, will things around me affect me? Just like God, He made a provision even before Jonah could be drowned into the fish. He made a provision to swallow that. God will make a way for us. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். There will be a reason for every problem. இந்த பிரச்சனை ஏன் வந்தது? Why did this problem come in? ஒழுங்கா நினிவேக்கு போயிருப்பார்னா அந்த மீனுக்கு வேலையே இல்லை. If only he had gone in a right way to Nineveh, there would not been a work for this fish. அந்த மீன் அவரை விழுங்க வேண்டிய அவசியமும் இல்லை. There would not been any need for the fish to swallow him. வழிமாறி போனதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். Because he went astray, the problem came in. ஆண்டவரே, என் ஜீவிதத்திலே சில காரியங்கள் நடக்க வேண்டும் சரியாக, ஆனால் இன்னும் நடக்கவில்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். And you might be wondering and thinking, Lord, certain things should be happening in the right way, but it is not happening. தேவனுடைய கருத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை சரியான வழிக்கு கொண்டு வருகிற மீனினை ஆயத்தப்படுத்துவீராக. And shall we commit ourselves saying, Lord, prepare a fish for me so that I will go in the right way. சில காரியங்கள் ரொம்ப சிக்கா மாறிடுச்சு. ஆண்டவர் இந்த சிக்குகளை எடுக்கும்படியாக ரொம்ப அதிலிருந்து வெளியே வர முடியாத சிக்கி கொண்டு தவிக்கிறேனப்பா, அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவீராக, அதற்கு வழியை காட்டுவீராக என்று ஜெபிக்கும் பொழுது ஆச்சரியமாக ஆழத்திலே மீன் வந்தது போல நம்மையும் தேவன் வழிக்கு கொண்டு வருவாராக. And when we pray, Lord, take me out of this mess, take me out of the things that I'm entangled in, just as Lord in a miraculous way brought in a fish to swallow Jonah and brought him out, even so the Lord will make a way for you. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ மகாநகரமாய் நினிவேக்கு போ என்று தேவன்
நீவேக்கு போக சொல்லுகிறார். And in Jonah chapter 1 and verse 2 we read, "Arise, go to Nineveh." ஆனால் God wanted to go him. ஆனால் 1:3 அவர் சொல்கிறார். But in verse 3 he says, என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, when you look into what Jonah did, நினிவே பத்தியே பேசல அவர். he did not talk about Nineveh. தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். He boarded a ship to go to Tarshish. தேவன் அவரை போகச் சொன்ன இடம் நினிவே, ஆனால் சென்ற இடம் தர்ஷீஸ். God told him to go to Nineveh, but the place where he wanted to go was Tarshish. ஆகவே தவறான இடத்திற்கு செல்லவிருந்த யோனாவை தேவன் தடுத்து, அந்த கப்பலையும் தடுத்து, கடலுக்குள்ளே விழ வைத்து, மீனை அனுப்பி பிடிக்க வைத்து, தேவ சித்தமான நினிவேக்கு கொண்டு சென்று தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். And Jonah, who was going on the wrong way, God stopped him, put him into the belly of the fish where the fish swallowed him, and then he directed him and brought him to the place where he should go, and he fulfilled his purpose in that place. நம் வாழ்விலும் கூட நம்மை விழுங்கும் அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். Even so in our life there could be problems and troubles that could come to the extent that it will swallow us. யோசிக்க வேண்டிய காரியம். This is something that we need to think about. சில பிரச்சனைகள் வரும், தூசி தட்டுறது போல தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. And certain problems will come that we can handle it and then keep moving on. ஆனா விழுங்கப்படுகிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா? But if there are problems that could swallow us, தப்பி பிழைப்பேன் என்ற நம்பிக்கை அற்று போகிறோமா? are we losing our hope saying I will escape or I will be saved? இந்த வேளையில முதபசத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா, யோனா கர்த்தரை நோக்கி வேண்டல் செய்கிறார். 2:7 ஆண்டவரே என்று ஜெபித்த பொழுது தேவன் இறங்கி தப்பு வைக்கிறார். And as we read in chapter 2 and verse 7, when he cried unto the Lord saved him. ஆண்டவரே, நீர் ஆயத்தப்படுத்தின மீனாகிய அந்த வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. Lord, show me the way, the path, the fish that you have prepared for me. வழியை விட்டு விலகி போயிட்டோம். We have gone astray from our path. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த வழியிலிருந்து மாறி சரியான வழிக்கு வரணும். Now the problem is, from the wrong path we need to come back to the right track. அதுல கொண்டு வருகிற ஒன்றுதான் மீன் என்று பார்க்கிறோம். And we see it is the fish that brings us back to the right track. நம்ம வாழ்க்கையில எவ்வகை மீனை கர்த்தர் அனுப்புவாரோ, எந்த பிரச்சனைக்கு விடிவை கர்த்தர் அனுப்புவாரோ, வழிகாட்ட சில பொருட்களையோ சிலரையோ தேவன் அனுப்பி நம்மை சரியான வழிக்கு கொண்டு வருவாரே, அந்த காரியம் தான் இன்றைக்கு தேவன் பேசுகிற காரியம். And this is what the Lord is speaking with us today. It is either that great fish or things or people that will bring us back on track. அந்த தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த மீனை சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். We need to correctly identify the fish that the Lord is sending for us. யோனா கடல்ல போடப்பட்ட உடனே மீனை பார்த்திருப்பாரு. அதை விழுங்குறதுக்கு பெருசா வாய்த்திருந்து வந்த உடனே, ஐயோ இந்த மீன் சாப்பிட போகுது அப்படின்னு அவர் பயந்து அந்த தப்பிக்க முயற்சி செய்துட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அவருக்கு திட்டத்தை சொல்லல. கடலை ஒன்று தூக்கி போடுவாங்கப்பா, ஒரு மீன் வரும், நீ பேசாம உள்ள போயிடு, திட்டம் கொடுக்கல. ஆனா இந்த யோனாவுக்கு தெரியும், எப்படிப்பட்ட விளங்கக்கூடிய பிரச்சனை வந்தாலும் என்னை சரியான இடத்துக்கு தேவன் கூட்டி செல்லுவார் என்று நன்றாக தேவனுக்கு கொடுத்த வெளிச்சம் இருந்தபடினாலே அவர் தேவ கரத்திலே அடங்கி இருந்து ஒப்பு கொடுக்கிறார். When Jonah was cast into the sea and when that great fish came in to swallow him, he might have got terrified, but then he did not get afraid about it. He knew very well if the Lord is going to put him over there, God will direct him. நம்மை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு சில காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். In order to bring us to the right way, God would have prepared certain things for us. அதை நாம் சரியாக தெரிந்து கொண்டு ஜெபித்து அதை நாம் அதிலே பயணித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மையத்தில் வர கிருபை செய்வதாக என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை மறுபடியும் அந்த பாதையில் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். And when we identify it in the correct way, the things that the Lord has prepared for us, when we submit ourselves and travel in that, the Lord will bring us back on track and fulfill his purpose in our life. உம்முடைய பாதையிலே என்னை கொண்டு வருவதாக என்று ஒப்பு கொடுக்கலாம். அந்த வேளையிலே Shall we all submit ourselves saying, Lord, bring me back on that path? எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் விழுங்கப்படும் அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் காணப்படுகிறது ஆண்டவரே. Lord, there are big problems in my life to the extent that I will be swallowed.
அந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வர கிருபை செய்வீராக. Give me grace to come out of those troubles, Lord. நான் ரூட் மாறி போறேன்ப்பா. Lord, I'm going astray out of the truth. என்னை மறுபடியும் உம்முடைய சித்தத்தை மையத்தை கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர கிருபை செய்வீராக என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க இந்த வேளையில். And those who say, Lord, bring me back on track, bring me to the center of your purpose. If you're saying that, lift up your hands and pray together. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சரியான வழியிலே கொண்டு வரும்படியாக தேவன் பல காரியங்களை நீங்கள் விரும்பாத காரியங்களுக்கு அதை பயன்படுத்தி இருக்கலாம். And in order to bring you to the right path, the Lord would have used certain things that you might not have liked. நான் ஒன்று தெரியும், தேவன் என்னை சரியான வழிக்கு நடத்துகிறார் என்று தெரியும். But we know one thing very well, the Lord will direct me in the right path. ஆண்டவரே, என்னை தப்புவிப்பீராக. Lord, you save me, Lord. நீர் ஆயத்தப்படுத்தின ஏற்பாடு செய்த அந்த வழியிலே நான் பிரவேசித்த ஆண்டவரே, உம்முடைய சரியான பாதைக்கு வர கிருபை செய்வீராக ஜெபிக்கலாம் அந்த வேளையில். Let us pray together. Lord, lead me in the right path, in the appointed path that you have prepared for me. பிதாவே, உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் அப்பா. Father God, let your hand be with us and guide us. ஆண்டவரே, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்களை நீங்க தப்புவிக்கும்படியாக நீ சில காரியங்களை ஆயத்தப்படுத்திக்கிறப்பா. அதை தெரிந்து கொண்டு அதிலே பிரவேசித்தப்பா, அதை எடுத்துக்கொண்டு அதை நான் ஆண்டவரே உயிர் கொடுக்கிற வழி என்று நான் அதை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அதிலே சென்று சரியான வழிக்கு வர கிருபை செய்வீராக. Lord, give us grace that we know very well that we'll be affected, but you have prepared ways and things for us. Enable us to identify that, go in that path and come back into your purpose, Lord. உம்முடைய சித்தத்துக்கு நான் வந்து சேர கிருபை செய்வீராக. Give us grace to come back into your purpose and your will. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். கடந்து சோதரிக்கலாம் தேவன் இந்த வேளையிலே. ஹalleluya, 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 ஹalleluya. இரண்டாவதாக யோனாவை தேவன் சரியான பாதைக்கு கொண்டு வர ஆயத்தப்படுத்தின அடுத்த காரியத்தை பார்க்கலாமா? வாசிங்கள். யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். And let us read from Jonah chapter 4 and verse 6. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். So the Lord God appointed a plant, and it grew up over Jonah to be a shade over his head, to deliver him from his discomfort. And Jonah was extremely happy about the plant. கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். And the Lord had prepared a fish. இப்போ கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். And over here now the Lord is making a God plan to come up. ஆங்கிலத்திலே Lord God appointed a plant என்று இருக்கிறது. And in English it's beautifully given, the Lord God appointed a plant. பாருங்க, தேவன் ஒரு மீன் அப்பாயின்ட் பண்றாரு. And the Lord appointed a fish. எதுக்கு? வழிக்கு வந்து சேருவதற்காக. Why? In order to bring him back to the track. இந்த இடத்துல பாருங்க, ஒரு செடியை கர்த்தர் ஏற்பாடு செய்றார். And now the Lord is appointing a plant. பாருங்க, இந்த செடியை ஏன் ஏற்பாடு செய்கிறார்? Why did the Lord appoint this plant? பாருங்கள், அந்த செடியை முளைக்க கட்டளையிட்டார், அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். And the Lord made that plant to come and it grew over him. அந்த ஆமணக்கின் மேல் யோனா என்ன பண்ணாரா? மிகவும் சந்தோஷப்பட்டார். And Jonah was extremely happy about that plant. செடிகள் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். When you look at the trees or the plants, we'll feel so happy. சில வீட்டுல பாருங்க, செடிகளை வளர்த்து கொண்டிருப்பாங்க. And in certain families and houses, they'll be growing up plants. எனக்கு ஒரு ஐயா தெரியும், அவர் குறித்து சொல்லும் பொழுது யார்ட்டையோ பேசுறது மாதிரி பேசிட்டே இருப்பாரா. யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தா அவர் வளர்க்குற செடிகிட்ட பேசிட்டு இருப்பார். I knew about a brother, he will be talking as if he was talking to somebody else, but if you look into to whom he is talking, he will be talking to the plant. செடி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. Plant is something that gives us joy. யோனாவின் மனமடிவிலிருந்து அவரை நீங்களாக்க தேவன் ஒரு செடியை ஆயத்தப்படுத்தியிருந்தார். God had appointed a plan to deliver Jonah from the discomfort. பாருங்க, ஏன் அவிதமாக தேவன் ஆயத்தப்படுத்தினார்னு பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் யோனா 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நான் சாகிறது நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். And if you look into the reason as to why the Lord brought the plant over there,
Jonah was crying out in Jonah chapter 4 and verse 3, Lord, please take my life from me. பாருங்க, ஆகவே 6ஆம் வசனத்துல இவரை கொஞ்சம் மகிழ்ச்சியாக்கும்படியாக தேவன் அந்த செடியை முளைக்க பண்ணுகிறார். And therefore in verse 6, in order to make Jonah feel happy, he made this plant to grow. பாருங்க, போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். And he was praying, Lord, it is enough, take my life. நான் வாழ்ந்து என்ன பயன் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். He came to a conclusion, Lord, what is the point in me living? நான் வாழ்ந்து என்ன புண்ணியம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துறாரு. He came to a conclusion saying, Lord, what is the use of me living? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன். Lord, I am not of use to anybody. நான் ஏன் வாழணும்? Why should I live? அவ்விதமான ஒரு முடிவு வந்துறாரு. He came to that decision. பாருங்க, தேவன் அதையும் காண்கிறார். God looks at that. அந்த முடிவுக்கு யோனா வந்ததின் காரணத்தையும் அறிகிறார். And he also knows the reason why Jonah came to that decision. ஏன்னா இந்த நிலைக்கு இந்த வார்த்தை சொல்லும்படியாக எல்லாரும் அந்த நிலைக்கு வர மாட்டாங்க. And not everyone will come to this situation to say these words. ஒரு ரூட், ஒரு மூல காரணம் இருக்குமல்ல எல்லாத்துக்கும். There will be a root cause for everything. அது கர்த்தருக்கு தெரியும். And God knew very well. பாருங்க, வாசிங்க யோனா 4:4 வாசிங்க. Let us read from Jonah chapter 4 and verse 4. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். Then the Lord said, is it right for you to be angry? பாருங்க, 4:3 நான் போதாண்டவரேன்னு சொல்லிட்டார் அவரு. In verse 3 he said, Lord, it is enough. உடனே அந்த காரணத்தை சொல்றார் தேவன். And immediately the Lord is telling out the reason. தமிழ்ல மிகவும் நன்றாக இருக்கிறது இது. In Tamil it's so beautifully given. பாருங்க, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ. And the meaning for that, is it good or right for you either to be angry or being irritated? அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாக தேவன் முதலாவது மரத்தை வளரச் செய்கிறார். In order to teach him the lesson, the Lord made that plant to grow. அதுல சந்தோஷப்படுறாரு. He was so happy about it. சந்தோஷப்பட்டுட்டு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். And then making him happy, he taught him this lesson. பாருங்க, அதை சொல்லும் பொழுது பாருங்க, எரிச்சல் அடைகிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்று சொல்கிறார். And he told him, this is the root cause of the reason for all problem. எரிச்சலா இருக்கிறது. And being angry or getting irritated. பாருங்க, அதாவது ஆங்கிரி என்று சொல்லும்போது கோபம், ஆனா எரிச்சல்னு சொல்றது இன்னும் அதிகமான ஒண்ணு. When we talk about angry, it is an anger that we have, but when we talk about the irritation, it's a next level. ஆனா வேதத்துல அநேக டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அது ஆங்கிரின்னு தான் இருக்குது. ஆனா தமிழ்ல பாருங்க, எரிச்சல் என்ற வார்த்தை இருக்கிறது. And in the English version, in all the other places, only given as anger, but in Tamil it's given differently. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரியுமா? எரிச்சல். And what is the reason for every other problem? It's either this anger. குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கும், The family will be going on smooth. திடீர்னு பிரச்சனை வருவாங்க. All of a sudden they'll come up for problem. என்ன பிரச்சனை அப்படி கேட்டா, If you ask them what is the problem, சொல்லுவாங்க, ஐயா நான் என்ன கேட்டாலும் என் மனைவி எரிஞ்சிரிஞ்சு விழுறா ஐயா. மனைவி சொல்லுவாங்க, நான் என்ன சொன்னாலும் எரிஞ்சிரிஞ்சு விழுறாரு ஐயான்னு சொல்லுவாங்க. and the husband, if you ask him, he will say, whatever I ask, my wife is getting angry over me. And the wife will also say, if I ask him anything, he is getting angry over me. மத்தவங்கள பார்த்தா அன்பா பேசுறாரு, வாயிலிருந்து தேனா ஒழுகுது. ஆனா என்ன பார்த்தா மட்டும் எரிச்சலா வருது. But when he looks at others, he is so happy, it's like honey dripping out of his mouth. But then when he looks at me, he feels so angry and get irritated. பிசினஸ்ல கூட ஒரு சில வார்த்தைகள் எரிச்சலா சொல்லிட்டு அந்த டீலே கேன்சல் ஆயிடும். பாருங்க, அநேக விதத்துல தேவையில்லாத கோபங்கள். And even in many situations, unwanted anger. இந்த செடியை கர்த்தர் வளரச் செய்தது, அதனுடைய காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாகவே அவருடைய சுபாவத்தை கர்த்தர் மாற்றும்படியாகவே இதை செய்தார். If you look into the reason as to why the Lord made this plant to grow, in order to change his nature, the Lord is doing these things. அந்த எரிச்சலில் இருந்து சந்தோஷத்தை இந்த 6ஆம் வசனத்திலே பெறும்படியாக தேவன் அந்த எரிச்சலை மாற்றுகிறார், அந்த சுபாவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். In order to bring him from an angry situation to a situation where he is happy, he wants to change the nature of Jonah. Therefore he is making these things. நம்முடைய சுபாவத்தை குறித்து
நம்ம வீட்டில் எல்லாருக்கும் நல்லா தெரியும். And everyone in our family know very well about our nature. வீட்டில் தான் உண்மையான சுபாவம் வெளிப்படும். Only at home the real nature will come out. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப சொந்தமான ஆட்களா இருப்பாங்க. And outside they will be very soft and well-natured person. வீட்டில் போனால் தான் தெரியும். But when you go home, you can understand. பசி வந்தாதான் ருத்ர தாண்டவம் தெரியும். Only when they get hungry, they will know. You can know the real situation. அந்த காரியம் அதை கர்த்தர் மாற்றணும் விரும்புறாரு. And the Lord desire that situation நம்முடைய should change. சுபாவங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God desires that our nature should change. நம்மை கர்த்தர் இயேசுவை போல மாற்றுவாராக. And may the Lord make us like unto Jesus. கர்த்தர் அதுக்குன்னு சில காரியங்களை கர்த்தர் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? யோனா மாறணும். For that reason the Lord had prepared certain things. Why? Jonah had to change. ஆனா யோனா கடைசி வரைக்கும் மாறினதாக வேதத்தில் காணப்படல. But till in the Bible it was not recorded till the end that he had changed. இது கேட்கிற நாம் நம்மை மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. And we who are hearing that, may the Lord give us grace to change. தேவன் எத்தனை ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார் தெரியுமா? அவரை திருத்துவதற்கு. You know how many appointments or how many things the Lord had arranged in order to change him. தேவன் பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார் யோனாவின் வாழ்க்கையிலே சரியான நிலை கொண்டு வர வேண்டும் என்றானால் யோனா அதுக்கு செவி கொடுக்கவில்லை. The Lord had prepared so many arrangements in order for Jonah to change, but Jonah did not hear that. இந்த செடி பாருங்க எதிலிருந்து காப்பாற்றுகிறது என்று பார்க்கும் பொழுது வெயிலிலிருந்து உஷ்ணத்திலிருந்து காப்பாற்றுகிறது என்று பார்க்கிறோம். And when you look into from what is this plant saving or protecting, you can see this plant was protecting Jonah from the heat. பாருங்க அந்த வெயிலின் உஷ்ணம் என்று நாம் பார்க்கிறோம். And we can see the heat of the sun. பாருங்க அந்த செடி அரித்து போடப்படுகிறது என்று பார்க்கிறோம். அது அரித்து போடப்பட்ட உடனே அந்த உஷ்ணமான காற்று ஒரு மேலே படுகிறது. And the moment this plant gets dried up and is taken away, the hot air was blowing upon him. உண்மையாகவே அநேகம் பாதிப்புகளிலிருந்து நம்மை தப்புவிக்கும்படியாகவே அநேகம் செடிகளை கர்த்தர் நமக்கு மேல் வரவிட்டிருக்கிறார். In order to protect us from many things which is affecting us, the Lord appoints many trees over us. இயற்கையிலிருந்து பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கும்படியாகவே கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். And the Lord has permitted so many things that we might be protected from the nature. ஆராதனை வேளையில் நாம் கேட்டோம் ஒரு சில காரியங்களை. And during the worship time we heard so many things. எப்படி தேவன் அந்த நபரை கர்த்தர் பாதுகாத்தார். How that the Lord protected that person. தேவன் நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். When we cry unto the Lord protects us. எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் எல்லா விதமான தொற்று நோய்களிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார், இனியும் பாதுகாப்பா. கரந்தடி சோதிக்கலாமா தேவனுடைய வேளையிலே? From all kind of sickness, all kind of disease, all kind of virus infection, the Lord had protected and he will continue to protect us. ஆண்டவரே அந்த செடிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. Lord, thank you for that plant. அந்த செடியின் கீழே இருக்கிற நான் என்னுடைய சுபாவங்கள் உம்மை போல மாறட்டும் ஐயா. Lord, I who is under that tree, my nature should change like unto yours. சில சூழ்நிலைகளை மாற்றும்படியாக தேவன் சில பாலைவன சோலைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணுவார். And God appoints oases in order to change certain situations in our life. ரொம்ப களைச்சு போய் வந்திருப்போம். தேவன் அதை கர்த்தர் நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்படியாக நம்மை கர்த்தர் ஒரு அதிலிருந்து வெளியே வரும்படியாக பல காரியம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருப்பார். And we would have come over there very tired. In order to protect or save us, the Lord would have arranged certain things for us. அந்த அலைச்சல் அந்த காரியம் அது ஏது வந்தது என்று நாம் நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் கர்த்தரை திரும்பும்படியாகத்தான் கர்த்தர் இந்த செடியை அனுமதிக்கிறார். And the Lord is appointing this plan so that we can examine ourselves to know why these wanderings, why these troubles in our life, and in order to change us. என்னுடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும் ஐயா. Lord, my nature need to be changed. பல பாதிப்புகள், பல அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருவதற்கு வேறு ஒன்றுமல்ல, நம்முடைய சுபாவங்கள் தான் காரணம். Now the reason why we might be
down, we might be affected. It is only our nature that is the reason for that. சிலர் சொல்லுவாங்க அந்த குடும்பத்துல இப்படி இந்த காரியம் நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாய். And certain time they will say, you know what is the reason why such things happen in that family? It is their mouth. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். If only they had closed their mouth, it would have been better. கொஞ்சம் வார்த்தைகள் விட்டுட்டாங்க, அதனால எல்லாம் போச்சு. They let out certain words and everything is gone. சுபாவங்கள், A nature. ஆண்டவரே என்னுடைய சுபாவங்கள் மாறட்டும் ஐயா. Lord, let my nature change. ஆண்டவரே இந்த எரிச்சல், கோபம், அந்த சுபாவங்கள் மாறட்டும். மற்றவரிடத்தில் பழகுற அந்த அன்பை காட்டு வெளிப்படுத்துகிற அந்த சுபாவத்தை தருவீராக. Lord, let this anger, this irritation change. Give me a nature of loving others. மற்றவரிடத்தில் பழகும் பொழுது அன்பை வெளிக்காட்டுகிற அந்த ஒரு அருமையான சுபாவத்தை தருவீராக ஆண்டவரே. Lord, give me a good nature when I move along with others to love them. இந்த செடி உமக்கு சித்தமான சுபாவத்திலே நான் பெருக கிருபை செய்யட்டும் ஐயா. Lord, let this plant enable me to grow in the nature that you desire. கொஞ்சம் கர்த்தர் ஒரு ஓய்வு கொடுத்திருக்கிறாரா? அமர்ந்த ஆண்டவரே நான் இன்னும் எப்படி மாறணும்? And if the Lord has given you some exaltation or positions, Lord, you need to ask, how do I need to change? நீர் கொடுத்த செடிக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. I thank you Lord for the plant that you've given me. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Shall we all close our eyes? ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னிலிருந்து மாற வேண்டிய சுபாவங்கள் மாறட்டும் ஐயா. Lord, whatever nature should be changed in my life, let it change from today onwards. நான் மாற வேண்டிய அந்த காரியங்களை வெளிப்படுத்துவதாக என்று அர்ப்பணிக்கிறவர்கள் உங்கள் எல்லாருடைய கரங்களை உயர்த்தினவர்களாக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். And those who like to submit and ask the Lord, Lord, whatever things I need to change, tell me. Lift up your hands and pray. அர்ப்பணிக்கலாம் அந்த வேளையிலே. Let us submit ourselves. அர்ப்பணிக்கலாம் அந்த வேளையிலே. Let us commit our life. பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. Father God, we thank you Lord. உம்மை துதிக்கிறோம் ஐயா. We thank you Lord. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய சுபாவங்களை மாற்ற நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. Lord, we commit ourselves for you to change our nature. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்தும் காத்து. Let your grace and be with us, guide us and lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. ஆமென் ஆமென். மூன்றாவதாக யோனாவிற்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த காரியங்களை பார்க்கலாம். And let us look into what is the third thing that the Lord had appointed for Jonah. வாசிங்கள் யோனா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Let us read from Jonah chapter 4 verse 7. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. But God appointed a worm when dawn came the next day, and it attacked the plant and it withered. மூன்றாவதாக கர்த்தர் ஆயத்தப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா? பூச்சி. And what is the third thing that the Lord had appointed? It's a worm. பாருங்க, ஒரு பூச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார்னு தமிழ்ல வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே but God appointed the worm. In English it's clearly given, God appointed a worm. யாரெல்லாம் எதெல்லாம் தேவன் அப்பாயிண்ட் பண்ணி தம்முடைய தாசனை எப்படியாவது வழி கொண்டு வரணும் முயற்சி பண்றாரு பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். And what a loving God, you see what all things the Lord is preparing and appointing so that he can bring its servant back on track. அந்த பூச்சி என்ன பண்ணது? And what is this worm doing? அந்த பூச்சி என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா, And if you look into what this worm did, தேவன் வளர பண்ணின செடியை தேவன் அனுப்பின பூச்சியை அரித்து போட்டது. God appointed a worm to attack the plant that God had appointed. பாருங்க, தேவன் சீக்கிரமா வளர்ச்சி தான். The Lord made the plant to grow fast. அந்த செடியின் நிழலிலே அவர் சந்தோஷப்பட்டார்னு பார்க்கிறோம். And we also see that Jonah was very happy under the shade of that plant. உடனே அவர் அனுப்பின பூச்சி அதை அரித்து போடுகிறது. And immediately the worm that the Lord had appointed, it attacked, destroyed that plant. ஏன் தேவன் சில சமயங்களிலே இப்படி செய்கிறார்னு பார்க்கும் பொழுது சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாகவே அப்படி செய்வார். If you look into as to why the Lord is doing certain things like this, in order to teach us lessons he is doing. தேவனுக்கு சித்தமில்லாத இடத்திலே நாம் காணப்படும் பொழுது அந்த தேசத்திலே அந்த நினைவையிலே சென்று அவிதமாக அறிவித்து பாருங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றிருக்க வேண்டுமானா இவர் அதற்கு எதிராக சென்று கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்கள் நடக்கிறதை பார்க்கலாம். And we can also see instead of going to the place that the Lord had appointed, when he is found in a place that is not according to the will of the Lord, certain things are happening. நினைவேக்கு போய் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிட்டாரு.
And having gone to Nineveh, whatever he had to do, he accomplished it. அந்த ஜனங்க மனம் திரும்பினதை பார்த்த உடனே தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அழிக்காம இருந்தாரு. The moment the people repented, God was so happy, he did not destroy them. ஆனா அது யோனாவுக்கு ரொம்ப கோபமா இருந்தது. But for Jonah, it was a grievous thing. நான் கிளம்புறதுக்கு முன்னாலேயே சொன்னேன் உங்களுக்கு. I told it earlier, even before I started. அழிச்சு போட்டுருவேன்னு சொல்லி நான் அழிக்கல. அது உம்முடைய இரக்கம், அது செய்தவன் தெரியும். வீணா நாம் போய் வாய் கொடுத்து மாட்டிட்டேன்னாங்க. And he told very clearly, Lord, you have spoken that you will destroy it, but later you repented and you did not destroy it. You loved him. தேவன் அவருடைய குணாதிசயத்தை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் யோனாவுக்குள்ளாக. And the Lord was expecting that his nature should come out of Jonah's life. பாருங்க, இந்த பூச்சி தேவன் ஏன் ஏற்படுத்துகிறார்னு பார்க்கும் பொழுது பாருங்க, சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாக. Why is that the Lord is appointing this verb? In order to teach him certain lessons. சில ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமற் போகும் பொழுது, when certain blessings or when we lack certain blessings, நம்முடைய பிரதிபலிப்பு, நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது? how is that we react? How is our nature? பாருங்க, சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், செடி என்ற அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி கொடுத்து அவர் தான் கொடுத்தார். அந்த செடி இந்த பூச்சி, அவர் அனுப்பின பூச்சி அரித்து போட்டது. அப்போ இந்த யோனாவிற்கு பாருங்க, அது அரிக்கப்பட்ட உடனே இவருக்கு ரொம்ப கோபம். It is a blessing that the Lord had given unto him. It was a plant that came up and gave him shade, but that worm which was appointed by God, it came and attacked. When it got destroyed, Jonah became very angry. சும்மா ஆனாவனா யோனாவுக்கு கோபம் வந்துடுது பாருங்க. And for no reason Jonah was getting angry. பாருங்க, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் சாகிறது நல்லதுன்னு சொல்றாரு. In chapter 4 verse 3, Jonah said, it's better for me to die. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கொஞ்சம் சூடுபட்டவன மறுபடியும் நான் சாகிறது நல்லதுன்னு சொல்றாரு. Again in chapter 4 verse 8, the moment he felt the heat, he said, it's better for me to die. பாருங்க, ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையை பாருங்க இந்த இடத்துல. Look into a situation where there is no growth. பாருங்க, தேவன் அந்த யோனாவுடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தர வளர்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். And the Lord desired that he wanted to give a permanent growth in the life of Jonah. ஆவிக்குரிய நிலையிலே ஒரு வளர்ச்சி. And there was a growth that is required in his life. ஆவிக்குரிய நிலையிலே ஒரு முதிர்ச்சி. And in his spiritual life a maturity. நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் சில வேளையிலே நம்ம வீட்டு எடுபடும் போதும் நாம் ஆபகுத்துக்கு திசையை போல எந்த நெல்லும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. When certain blessings are taken away from us, like unto Habakkuk the prophet, at any situation I will be happy and contented. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோமே, என்ன ஏற்பட்டாலும் உமக்குள்ளே நான் சந்தோஷமாக இருப்பேன். In Habakkuk chapter 3 verses 17 and 18 we read, no matter whatever blessings are taken away from us, we ought to be happy and glad in it. யோனா விரும்பின நிழல் வரும்போது மிகவும் சந்தோஷப்பட்டார் நம்ம வாசிக்கிறோம். And we read, when Jonah he received the shade that he desired, he was so happy. அந்த உஷ்ணமான காற்று மேலே பட்ட உடனே போதும், எல்லாம் போதும் சொல்றாரு. And when that hot air and the heat fell, it came on his body, he said it is enough. எந்த நிலையிலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சி, அந்த ஒரு முதிர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கட்டிடுவாராக. And may the Lord command unto you and me a growth and the maturities to be happy and content in any situation. இந்த தொற்று வந்தாலும் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பேன் என்ற ஒரு முதிர்ச்சி. A maturity saying, whether this virus will affect me or not, yet I will be glad in him. என்னை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. A hope that the Lord had protected me and he will continue to protect me. எந்த நிலையிலும் அவிதமாக மனதிலே ஒரு சோறு வரக்கூடாது. At any situation we should not have any sorrow in our heart. எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will be happy and rejoicing in him at any situation. அந்த பூச்சியை கொண்டு தேவன் ஒரு பாடத்தை யோனாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். And making use of this worm, the Lord is teaching a lesson to Jonah.
நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். And even to us He is teaching us. என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் எதை தேவன் புதிதாக கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால் சிலருக்கு ஆசீர்வாதம் தேவன் சில காலகட்டத்துக்குள்ளாக கொடுக்காவிட்டால் முகம் ஒரு அநேகருக்கு. And whatever blessings we have, whatever blessing the Lord might take, and certain time when the Lord doesn't give them certain blessings, some people get angry. ஆண்டவரே என்ன சூழ்நிலையிலும் உமக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கேனப்பா. Lord, at any given situation I will be glad and rejoicing in you. உயர்வானாலும் தாழ்வானாலும், Whether it is the high times or the low times. அந்த ஒரு வளர்ச்சி எனக்கு கட்டளையிடுவதாக. Lord, give me that growth. எந்த நேரமும் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில வேளைகளிலே சில காரியம் ஏற்பட்ட பொழுதிலும் நான் உம்மை விட்டு விட மாட்டேனப்பா என்ற தீர்மானத்துக்கு வரணும். And we need to come to a conclusion, decision. Lord, whatever be the situation, I will be happy. எல்லா கண்களை மூடும் அந்த வேளையிலே Shall we all close our eyes? ஆண்டவரே நான் என்னிலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தருவதாக. Lord, give me grace that I will be glad at all times. மைத்துரிக்கிறேன்ப்பா. We praise you, Lord. மைத்துரிக்கிற ஆண்டவரே. We praise you, Lord. சில ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு எடுபடும் பொழுதும் அப்பா, Lord, even when certain blessings are taken away from me, சில ஆசீர்வாதங்கள் தாமதிக்கும் பொழுதும் அப்பா, even when certain blessings are getting delayed, நான் சந்தோஷமா இருப்பேன் சொல்றவங்க தயவு செய்து கரங்களை விடுதி ஒரு தீர்மானம் செய்யுங்க. and those who say like that, lift up your hands and make a decision. ஒரு தீர்மானம் செய்கிறீங்களா அந்த வேளையிலே? Would you like to make that decision? உம்மை துதிக்கிறோம் We ஐயா. praise you, Lord. சந்தோஷமாயிருப்பேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சொல்லுங்க. சந்தோஷமாயிருப்பேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்பேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். கடைசியாக ஒன்று ஞானித்து முடிக்க விரும்புகிறேன். And finally another point we will meditate and conclude. தேவன் யோனாவுக்காக ஏற்பாடு செய்த ஆயத்தம் பண்ணினவைகள். And the things that the Lord appointed or made provision for Jonah. வாசிங்கள் யோனா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And let us read from Jonah chapter 4 verse 8. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். When the sun came up, God appointed a scorching east wind, and the sun beat down on Jonah's head, so that he became faint and begged with all his soul to die, saying, "Death is better to me than life." சூரியன் உதித்த பொழுது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அல்லது ஆயத்தம் பண்ணார் என்று அங்கு எடுத்துக் கொள்கிறது. And in English it's given, when the sun came up, God appointed a scorching east wind. உஷ்ணமான கீழ்காற்று. A scorching east wind. பாருங்க, யோனாவின் வாழ்க்கையிலே தினம் தினம் கண்களை முழிக்கும் பொழுது புதிய புதிய காரியமாக வந்து கொண்டிருக்கிறது. And in the life of Jonah, every time he woke up and opened his eyes, new things came in. பாருங்க, திடீர்னு ஆமணக்கு செடி வளருகிறது. All of a sudden a gourd plant came up. சந்தோஷப்படுகிறார். And he was so happy about it. அடுத்த நாள் காலையிலே சூரியன் உதிக்கிறது. The next day morning the sun came up. பாருங்க, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உஷ்ணமான காற்று. And when you look into it, it was a scorching east wind. நான்காவதாக தேவன் ஆயத்தப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? And what is the fourth thing that the Lord had appointed? கீழ்காற்று. East wind. பாருங்க, உஷ்ணமான கீழ்காற்று. It was a hot or scorching east wind. உஷ்ண காற்று அவர் மேல் பட்டதினால் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறார். And when the scorching east wind it beat upon him, he decided he should die. கொஞ்சம் உஷ்ணம் அப்படி சொல்றது பாருங்க, அவர்கள் விரும்பாத ஒன்று, பிடிக்காத ஒன்று. When you talk about this heat, it's something that we don't desire. கொஞ்சம் வந்த உடனே பட்ட உடனே
ச்சே, ஏன் நான் வாழ்றேன்? And the moment it bits him, he says, why is that I'm living? இப்படி ஆடுகிற வாழ்க்கையை அநேகர் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். And many people are in that situation. It was a wavering situation. இவகை காற்று என்ன என்று பார்க்கும் பொழுது இது பாருங்கள், அரேபிய பாலைவனங்களில் வீசுகிற ஒரு புழுதி கலந்த சுடுகாற்றா. And if you look into what is this kind of a wind, it is a Sirocco type of a wind. சிராக்குன்னு சொல்லப்படுகிற ஒரு வகையான புழுதி கலந்த சுடுகாற்றாம். அது அரேபிய பாலைவனங்களில் வீசுமா. And this type of wind is known as Sirocco. It is a scorching wind mixed with dust that usually blows in the Arabian deserts. இது போல நமக்கு பிடிக்காத சூழ்நிலைகள், உஷ்ணமான சூழ்நிலைகள், வெயில் நம்மேல் பட்ட போதிலும் கூட ஒன்று நமக்கு தெரிய வேண்டும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நினிவேக்கு போக சொன்னார், அவர் என்னை நடத்துவார் என்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். Even when winds like this come, the desire, whatever thing that we do not desire that comes upon us, one thing we need to know, God will fulfill His will and He will make a way. என்ன காற்று அது அடித்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய சித்தம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. No matter whatever kind of wind might be blowing upon us, may the Lord give us grace to do His will without getting wearied. கொஞ்சம் பிரச்சனை வரட்டும், அவ்வளவுதான், ஆண்டவரே போதும் ஆண்டவரே. And let little troubles come in, they might say, Lord, it is enough. தேவன் நம்மோடு இருக்கிறார். God is with us. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். He will never forsake us. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க How many பார்க்கலாம். people believe that? ஓ, தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். And God will never forsake us. எத்தனை விதமான உஷ்ணம் வரட்டும், எத்தனை காற்று வீசட்டும், ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. No matter whatever kind of hot things might come in, whatever wind might blow, He is not a God who will forsake us. கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களை மீண்டுமாய் சித்தத்திற்கு கொண்டு வரும்படியாக தேவன் எத்தனை காரியங்களை ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்குது பாத்தீங்களா? And look into how many things the Lord need to appoint in order to bring a person back according to His will. இந்த யோனாவை எப்படிப்பட்டவனாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார் தெரியுமா? You know how the Lord wanted or desired to make out of Jonah? ஒரு ஆவியிலே ஒரு வளர்ந்த ஒரு புருஷனாக தேவன் மாற்ற விரும்பினார். And the Lord desired to make a spiritually grown, a matured husbandman. இருப்பன பாத்தீங்கன்னா வெயில் பட்ட உடனே சோர்ந்து போறாரு. The moment that a heat came upon him, he gone weary. காரியங்கள் எதிராக நடக்கும்போது சோர்ந்து போறாரு. When things were happening against, he gets wearied. உஷ்ணம் பட்டவனே சோர்ந்து போறாரு. When this heat bet upon him, he got wearied. இன்றைக்கு தேவன் உங்களை மென்னையும் எப்படிப்பட்டவளாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா? You know how is that the Lord today wants to make of you and me? வாசிங்கள் 2 கொரிந்தியர் 13:6 வாசிங்கள். Let us read from 2 Corinthians chapter 13 and verse 6. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். But I trust that you will realize that we ourselves do not fail the test. பரீட்சைக்கு நிற்கிறவளாக காணப்பட வேண்டும். And we do not fail the test. பாருங்க, பரீட்சைக்கு நிற்கிறவளாக காணப்படணும். And we should stand the test. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போன உடனே டீச்சர் இன்னைக்கு டெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஐயோ, திடீர் டியூஷன் எப்படி அப்படி சொல்லுவாங்கல்ல. And certain times ஒரு சிலர் இருக்கிறாங்க எப்படி தெரியுமா? எப்போ நீங்க டெஸ்ட் வச்சாலும் வைங்க. And there are certain children, when all of a sudden the teacher announces today we will have test, children get frightened. But there are certain children, no matter whenever you want, you can keep the test. நாங்க படிக்கிற காலத்துல டீச்சர் சொல்லுவாங்க, நைட்ல உன்னை தட்டி எழுப்பி இந்த கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லணும்டான்னு. And they will say, even if you wake up in the night, if I ask a question, you need to immediately give the answer. அதுதான் பரீட்சைக்கு நிற்கிற ஒரு அனுபவம். And that is the experience of able to stand any test. அந்த நிலைக்கு யோனாவை கர்த்தர் கொண்டு வர விரும்பினார். ஆனால் இன்றைக்கு உங்களை நீ கொண்டு வர விரும்புகிறார். And God desired to bring Jonah to that level. Today God is desiring to make you and me like that. பரீட்சைக்கு நிற்காமல் சோர்ந்து போனார். ஆனால் நீங்கள் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே என்ன சோதனைகள், என்ன சம்பவங்கள் நேர்ந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்வார். And Jonah, he did not stand the test, but he wanted to die, but
may the Lord make you and me to stand any kind of test, whatever be the trouble or the testing, we should be ஆனா standing. 4ஆம் அதிகாரம் யோனா 9ஆம் வருஷத்திலும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடைபெறுகிற தேவனுக்கும் அவருக்கும். In Jonah chapter 4 and verse 9, there was a great argument that went between God and Jonah. தேவன் எதிர்பார்த்த நிலைக்கு யோனா வராத போதிலும் தேவன் எதிர்பார்த்த நிலைக்கு நீங்களும் நானும் வர கர்த்தர் கிருபை செய்வாராக. Though Jonah did not grow to the level that God desired, yet may the Lord enable us to grow to the level that He is desiring. என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலே வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord give us grace to get victory no matter whatever kind of trials and tests come in. சோதனையை கண்டு சோர்ந்து போகிறவர்கள் அல்ல நாம். And we are not people who get weary looking into the trials and tests. ஒரு ஆமென் சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. சோதனையை கண்டு சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. And we will not go wearied facing the test. கர்த்தரோடு கூட நிமிர்ந்து நிற்கிறவர்களாக கர்த்தரை மாற்றுவாராக. And may the Lord make us people who will stand firm in facing those things. யோனாவுக்காக தேவன் அத்தனை காரியங்களை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். And God had made so many provisions for Jonah. நமக்காகவும் தேவன் பல காரியங்களை ஏற்பாடு செய்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். And even so for us, the Lord is making so many provisions and making arrangements. இந்த எதிர்பாராத நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக பல காரியங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறதாக கர்த்தர் பேசுகிறார். And even in this situation, the Lord is ready and prepared to make so many arrangements and preparations for us. கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். And do not worry, the Lord is taking care of everything. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Because the one who has called us, He is faithful. அவர் அப்படியே செய்வாராக. And may He do accordingly. ஆச்சரியமாய் உங்களை நடத்துவாராக. And may He lead us in a miraculous way. சூழ்நிலை எதிராய் காணப்படலாம். Maybe the situations are not conducive. அனைத்தும் எதிராய் காணப்படலாம். Maybe everything is against us. ஆனால் கர்த்தர் எனக்காக பல காரியங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் அந்த காரியங்களை நாம் காண செய்வாராக. But believe that the Lord has prepared many things for me, and the Lord will enable you to see them. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. And may the Lord bless us. எல்லாரையும் இருக்கலாம் அந்த வேளையில். Shall we all stand up? இந்த செய்தியை கர்த்தர் ஏன் கொடுக்கபடியாக பேசினார் என்று எனக்கு தெரியாது. I do not know as to why the Lord is giving this message to you. அநேக காரியங்களிலே சோர்ந்து போய் நீங்க காணப்படலாம். Perhaps you might be wearied and filled with sorrow over many things. என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். Or you might be even saying, Lord, what is the point of me living? தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? This is what the Lord is saying. உங்களுக்காக தேவன் பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். God has made many provisions for you. பல ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறார். He has kept those provisions. அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. May the Lord prepare you to receive those provisions. நீங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. we thank you for this wonderful time. ஆண்டவரே, யோனாவை உம்முடைய சித்தத்தின் மையத்தை கொண்டு வரும்படியாக பல காரியங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தீரப்பா. Lord, in order to bring Jonah to the center of your will, you had prepared many things, O Lord. ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினீரப்பா. Lord, you appointed a great fish. அந்த மீன் அவரை சரியான வழிக்கு கொண்டு வந்தது ஆண்டவரே. Lord, the fish brought him to the right place. அதுபோல எங்களுக்கு ஆண்டவரே ஜீவித்திரும் ஐயா, வழி தெரியாமல் அடுத்து என்ன செய்வோம் என்று அறியாமல் காத்திருக்கிற எங்களுக்கு அந்த மீனினை காட்டுவீராக. Lord, even unto us who do not know the right path, show us that fish. அப்பா, உம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் ஜீவித்திலே நடைபெறுகிற விஷயம். Lord, let your hand be with us. Lord, make certain things to happen in our life that makes us happy. ஆண்டவரே, அதன் மூலமாக எங்களுடைய ஜீவிதத்திலே எங்களுடைய சுபாவங்களை உம்முடைய சுபாவமாக மாற்றுவீராக ஆண்டவரே. And through that, the Lord, make our nature to be that of yours. உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் மறைவதாக. Lord, the desires that is a disliking for you, change it, O Lord. ஆண்டவரே, எங்கள் ஜீவிதத்திலே என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஐயா, நாங்கள் உம்மை நேசிப்போம் என்று தீர்மானிக்கிறோம் ஐயா. Lord, we make a decision, commitment, whatever things we have or we do not have, we will love you, Lord. உமக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்போம் என்று தீர்மானிக்கிறோம் ஐயா. We decide to be rejoicing and be glad in you. அப்பா, உஷ்ணமான காற்று
வந்தாலும் ஐயா, Lord, even if the scorching wind might come in, பரீட்சைக்கு ஆயத்தமா இருப்போம் என்று அந்த வளர்ச்சியை நீ எங்களிலே கட்டளையிடுவீராக. Lord, you command that growth in us that we will be ready to stand the test. யோனா மூலமாக நீ சொல்லிக் கொடுத்த வழிகளுக்காக ஆசீர்வாதங்களை துதிக்கிறோம் அப்பா. Lord, we thank you for the lesson that you taught us through the life of Jonah. எங்களை ஒரு புருஷராக மாற்றுவீராக. Lord, make us to be like that husbandman. உமக்குள்ளாக ஆவியிலே வளர்ந்தவளாக மாற்ற கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. Lord, enable us to grow spiritually in you. எங்களுக்காக நீர் ஏற்பாடு செய்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களை துதிக்கிறோம் அப்பா. Lord, we thank you that for all the blessings that you have made appointed for us. நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். We thank you because we're going to receive them. தொடர்ந்து ஆசீர்வதியும். Continue to bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அன்பு மாதும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதாகாலம் தங்கியிருந்து தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பெருமறைக்கும் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் சொல்லுமா? ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you all.